எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆமேன். சோ ஆபிரகாமினுடைய சந்ததி என்றா நாம கிறிஸ்துவின் சந்ததி, அல்லது கிறிஸ்துவின் சந்ததி என்றா ஆபிரகாமினுடைய சந்ததி. நன்றி இயேசுவே. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தங்களுடைய பலத்தால பிழைப்பவர்கள் அல்ல, அல்லது கிறிஸ்துவனுடைய சந்ததி தங்களுடைய பலத்தால பிழைப்பவர்கள் அல்ல, மாறாக அவருடைய பலத்தால் பிழைப்பவர்கள். சோ அதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? தகப்பனே உங்களுக்கு நன்றி. இந்த உலகத்துல நாங்க எங்களுடைய பலத்தால பிழைப்பவர்கள் அல்ல, மாறாக உங்களுடைய பலத்தால், உங்களுடைய தயவால், உங்களுடைய கிருபையால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நாம பிழைப்பவர்கள். சோ அந்த அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இயேசுவே. அதை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாங்க ஒருவருக்கு ஒருவர் அவயமா இருக்கிறபடியால தகப்பனே, எனக்கு தந்தவைகளை நான் இவர்களுக்கு கொடுக்கத்தக்கையா என்னை இன்னுமா உங்களுடைய ஞானம், உங்களுடைய வழிநடத்தலால நடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லுவோமா? தகப்பனே உங்களுக்கு நன்றி. தகப்பனே உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய ஞானத்துக்காக, உங்களுடைய வழிநடத்தலுக்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி. எத்தனை பேர் நீங்க போன கிழமை மெசேஜ் அத திருப்பி அதுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப போனேன்னு சொன்னா டைம் போயிடும். மொத்தத்துல சுருக்கமா சொல்றேன். நாங்க அவருடைய வாரிசு, அவருடைய வாரிசுக்குரிய ஆசீர்வாதத்தை தகுதியை நாம பெற்றுனாங்க. சோ அப்படி சொல்லிக்கொண்டு போற பொழுதுதான் இந்த 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 ரெபேக்காலுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்கும் பிறந்ததான 2 குழந்தைகளை குறிச்சு, 2 மகன்களை குறிச்சு பேசி, சோ அதன் ஊடாக நீங்க இன்றைக்கு எவ்வளவு தூரம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, அல்லது உங்களோட ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று இந்த 2 விதமான ஆசீர்வாதத்தையும் நான் பேசுகிற பொழுது உங்களுக்கு இன்னும் அவர் மேல அன்பும் கூட விசுவாசம் எல்லாமே பெருகும். ஆமே. சோ ஒட்டு மொத்தத்துல இனி வர போற காலங்களில நீங்க எப்படி நீங்க இந்த கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு வழிநடத்த போறீங்க என்பதை நீங்க இப்பவே அறிஞ்சு கொள்வீங்க. ஆமே. சோ இதுக்கு நாம எடுத்துக்கொள்வோம் ஆதியாமம் 27. ஆதியாமம் 27. இந்த பழைய உடன்படிக்கையில நல்லா ஊறின உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இங்க சிலவேளை நீங்க பிள்ளைகளும் இருப்பீங்க. சோ அவர்களுக்கு சிம்பிளா தெரியணும். அதாவது கடவுள் அல்லது இயேசு ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சோ அந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியையும் அவர் ஆசீர்வதிப்பதா அவருடைய வழி. சோ அந்த வழியூடாக ஆபிரகாமை அழைச்சு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். சோ அந்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் இஸ்ரவேல், ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகளுக்கு பின்பாகவும் அவர்கள் எகிப்தில அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருந்த காலத்துல சோ ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததிய எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்க.
ரைட். சோ இப்படி அதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் இரண்டு பிள்ளைகள், ஒன்று மறுமனையாட்டிக்கு பிறந்தது, அடுத்தது எப்படி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தின் படி அவர்களுடைய கிரியைகளினாலே அல்ல, அதாவது ஆபிரகாம் சாராளுடைய கிரியையினாலே அல்ல, அல்லது அவர்களுடைய பலத்தினால் அல்ல. ஏனென்றா அவருடைய கற்பம் செத்துட்டு. சோ அப்ப சாராளுடைய கற்பம் செத்ததுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குதுண்டா அதனுடைய அர்த்தம் தேவனுடைய பலம், கடவுளுடைய பலம், அல்லது அவருடைய வாக்குத்தத்தம் அங்க என்ன செய்யுது, நிறைவேற்றப்படுது. சோ அதன்படி பிறந்ததுதான் ஈசாக். சோ அதற்கு முதல் பிறந்தது இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் பிறந்தது சாராளுக்கு அல்ல, ஆகாருக்கு பிறந்தது. சோ அப்ப அதனால அங்கேயும் ரெண்டு சந்ததி உருவாகுது. சோ ஒரு சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்படாத சந்ததி, மனிதனுடைய முயற்சியினால் பெற்றெடுத்த சந்ததி, அதாவது தேவ சித்தத்துக்கு எதிர்மறையான சந்ததி. அதே நேரம் இன்னொரு சந்ததி தேவ சித்தத்தோடு அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கையின்படி விசுவாசத்தால் பிறந்த சந்ததி. சோ அதுல அந்த சந்ததியில ஈசாக்கு பிறக்க ஆபிராமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றார், உன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரனே. ஆனா அவனுக்கு முதல் இஸ்மவேலே இருந்தது. இஸ்மவேல் இருக்கத்தக்கனாக ஆண்டவர் பாவிச்ச வசனம், கடவுள் பாவிச்ச வசனம், உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக என்ன செய், பலியிடண்டு. பாருங்க, இஸ்மவேல் தேவனுடைய சந்ததியில கணக்கெடுக்கப்படவே இல்லை. ரைட். சோ அப்ப ஆபிரகாம் தயங்காம தன்னோட ஒரே பேரான குமாரனும் பாராம அவன் என்ன செய்யறான், ஈசாக்க தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போறான். சோ பலியிட கொண்டு போற வேளையில ஆபிரகாமுக்கு தெரியும் வாக்குத்தத்தத்தை பண்ணினவர், உடன்படிக்கை செய்தவர், உண்மையுள்ளவர் என்று கடவுள் உடைய விசுவாசத்தில அவருடைய வாக்குத்தத்தத்தில முழுமையாக நம்பினான். சோ அதனால ஈசாக்கு மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆபிரகாமுடைய நம்பிக்கை இருந்தது. சோ அந்த சித்தத்தின்படி ஆபிரகாம் அங்கே மகனை பலியிட கையை ஓங்கின வேளையில ஆண்டவர் சொன்னார், இப்ப நீ எனக்கு பயந்தவன் என்று நான் அறிகிறேன். சோ எவர்களெல்லாம் நீங்க தேவனுடைய வழியில நடக்கிறீங்களோ, அந்த வழிக்கு, அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, நீங்க தேவனுக்கு பயந்தவர்கள் என்று அப்பதான் அறிகிறார் ஆண்டவர். சிந்திச்சு பாருங்க, ஆபிரகாம் விசுவாசிச்சு நீதிமான் ஆக்கப்பட்டுட்டான். ஏற்கனவே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டான். ஆபிரகாம் கிரியைகளினால நீதிமானாக்கப்படையில, ஆபிரகாம் விசுவாசத்தாலதான் நீதிமானாக்கப்பட்டது. ஆனா நீதிமானாக்கப்பட்ட பிறகு ஆபிரகாம் தன் மகனை பலியிடும்படிக்கு கத்தியை ஓங்கி வேளையில அவர் என்ன செய்யறான், மகனை திரும்ப பெற்றுக்கொள்றான். சோ அப்ப அவர் பாவிச்ச வசனம் என்ன தெரியுமா, நீ இப்பொழுது எனக்கு பயப்படுறவன் என்று நான் அறிகிறேன். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய், ஆராதிக்கிறாய். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய், நேசிக்கிறாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் அந்த பிள்ளையை திருப்பி கொடுக்கிறார். சோ அதுக்கு பிறகு ஈசாக்குடைய காரியத்துக்கு நாங்க போவோமா இருந்தா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு போகாம ஈசாக்குக்கு வருது. இப்ப ஈசாக்குக்கு ரெபெக்காள் மனைவியாக்கப்பட்டால், இந்த ஈசாக்கும் ரெபெக்காளுக்கும் கற்பம் உண்டானது. சோ வயிற்றுல 2 சத்தம் கேட்டுச்சு. அப்ப ரெபெக்காளுக்கு தெரியாது வயிற்றுல 2 குழந்தைகள் இரணை என்று சொல்லி. அப்பொழுதுதான் ரெபெக்கா ஜெபம் பண்றா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, வயிற்றுல 2 சத்தம் போடுதே, உண்டை உதைக்குதே, இது என்னன்னு கேட்க ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வயிற்றுல 2 சாதி இல்ல 2 ஜாதி கற்பந்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜாதி மற்ற ஜாதியை விட வலிமையாக இருக்கு. அடுத்து வாசிப்போமா?
இது நான் முந்தையும் உங்களோட பேசியிருக்கிறேன். ஆனா இந்த டைம் இன்றைக்கு இது பேசப்பட வேண்டிய, இன்றைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரு ஒரு சத்தியம் இது. ஆமென். சோ அப்ப எடுத்து வாசிப்போமா? ஆதியாம் 27. சாரி, அந்த 27 வந்து சாரி அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா 25 தான் இருபத்தி ரெண்டாம் வசனம், 25, 22. ஆதியாம் 25, 22. அவள் கற்பத்தில், ரெபேக்காவுடைய கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனுக்கு சேவிப்பான். சோ அப்ப இங்க முற்கூட்டியே ஆண்டவர் சொல்றார், 2 ஜாதி உன்னுடைய வயிற்றிலிருந்து பிரியும். 2 என்ன செய்யுமா? பிரியும். சோ ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். புதிய மொழிபெயர்ப்புல அல்லது ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா இதை விட மற்ற ஜாதி நல்ல வல்லமை பொருந்தினதா இருக்கும், ரைட் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றுதான் உண்மையான அர்த்தம். சேவிப்பான் என்றது பணிந்திருப்பான். பாருங்க, புதிய மொழிபெயர்ப்பு எடுத்து வாசிக்க போறீங்களா? நான் எடுத்து வாசிக்கிறேன். 25 என்ன? ரைட். எத்தனாவது வசனம் வாசிச்சனா? 22. யா, புதிய மொழிபெயர்ப்பு. ஆனால் அவருடைய கருப்பையில், அதாவது ரெபேக்காளுடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதிக்கொண்டனர். அதை உணர்ந்த அவள், எனக்கு இப்படி நடப்பதேன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். வயிற்றிலிருந்தே 2 பேரும் பிரிஞ்சிட்டான், ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டான். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான். சோ இத நீங்க வடிவாக சிந்திக்கணும், இத வடிவாக கேட்கணும். இதுக்குள்ள நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. சோ அதற்காகத்தான் நான் இதை சொல்லவா. நீங்கள் இளையவன் அல்ல, சாரி நீங்க இந்த இதன்படி மூத்தவன் அல்ல. நீங்க வலிமை பொருந்தினவர்கள், உங்களுக்கு மற்றவர்கள் பணிந்திருப்பார்கள் என்கின்றதான் உண்மை. அதை நான் இப்பவே சொல்றேன். ஆனா நீங்க அதை வடிவா கேட்கணும். ஆமென். சோ அப்ப முதலே அவர் சொல்லுகிறார், யாரு? ஆண்டவர் சொல்றார், உனக்கு 2 ஜாதி பிரியும். சோ அதுல ஒன்று ஏசா, அடுத்தது யாக்கோப். ஈசாக்கு பிறந்த 2 பேரும், மூத்தவன் ஏசா, 2வது யாக்கோப்.
சோ இப்ப இங்க ஆண்டவர் சொல்லிட்டார், ஏசாவை விட, மூத்தவனை விட இளைய யாக்கோபு தான் வலிமை பொருந்தினவனாயிருப்பான். ரைட்? அவன்தான் பெரியவனாயிருப்பான். அவன் சிறியவனா இருந்தாலும் அவன்தான் பெரியவனாயிருப்பான். இந்த ஏசா வந்து யாக்கோபுக்கு எப்பவும் என்ன செய்வான்? பணிந்திருப்பான். சோ இது ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டாச்சு. சோ இதன் பிறகு இருவரும் பிறக்கிறார்கள். இருவரும் பிறந்து இருவரும் வளர்ந்து வரைக்க இந்த ஏசாதான் சட்ட ரீதியாக முதல் பிறந்தவன், உலக ரீதியாக சட்ட ரீதியாக முதல் பிறந்தவன். இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தின்படி முதல் பிறந்த ஏசாக்குத்தான் பிறப்புரிமை ஆகிய அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும். யாருக்கு? ஈசாக்குத்தான், ஏசாக்குத்தான் போக வேண்டும். ஏசாதான் ஒரு வலிமை பொருந்திய சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு மகன். ஆனால் இங்க ஏசா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூத்தவன் பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் களைச்சு விழுந்து வருகிற பொழுது இங்க யாக்கோபு வந்து, இளையவன் வந்து நல்ல ருசியான ஒரு கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். அப்ப தேசாக்கு இந்த கூழண்டா நல்ல விருப்பம். அப்ப அந்த நேரம் அவனுக்கு நல்ல பசி. அப்ப யாக்கோபிட்ட கேட்கிறான், நீ சமைச்ச கூழ்ல எனக்கு கொஞ்சம் குடிக்கத்தான். அப்ப யாக்கோபு கேட்கிறான், நான் இந்த கூழ் உனக்கு தெர்றதா இருந்தா உன்னுடைய பிறப்புரிமை மூத்த மகனுக்குரிய சிரேஷ்ட பாகத்தை நீ எனக்கு என்ன செய், விற்று போடு, அதை எனக்கு தா, அப்பொழுது நான் என்ன செய்கிறேன், உனக்கு இந்த கூலை தருகிறேன் என்று சொல்லி இந்த சிரேஷ்ட பாகத்தை யாக்கோபு என்ன செய்துட்டான்? இந்த கூலை கொடுத்து வாங்கிட்டான். சோ இதற்கு பிறகுதான், இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இப்ப நான் வாசிக்க போற காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். எடுத்து வாசிப்போமா? 27 இப்ப இப்ப ஈசாக்கு வந்து முதிர் வயது காலம் வந்துட்டுது. ஈசாக்கு, அதாவது தகப்பன் இப்ப மரிக்க போறார், மரிக்கிற காலம் வந்துட்டுது. முதிர் வயது, நிறை வயது என்று சொல்றது இந்த பைபிளுடைய வாசனம். சோ இப்ப ஈசாக்கு வந்து என்ன செய்யணும்? மகன்களை ஆசீர்வதிக்கணும், இருவரையும் ஆசீர்வதிக்கணும். அப்ப ஈசாக்கு சொல்றார், ஏற்கனவே யாரு மூத்த புதல்வன்? ஏசா. அப்ப சொல்றார், நீ ருசியுள்ள பதார்த்தங்களை எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை என்ன செய்ய போறேன், நான் ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லி மூத்த மகனை கூப்பிட்டு ஈசாக்கு சொல்றான். இந்த மூத்த மகனுக்கு சொல்ற வேளையில ரெபேக்காள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த பைபிள் வசனம் சொல்லுது, அதாவது ஈசாக்கு எப்பவும் ஏசா மேல பிரியம், ரெபேக்காளுக்கு யாக்கோபு மேல பிரியம் என்று. சோ அப்ப ரெபேக்கா வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்க உடனே யாக்கோபு இளையவனை கூப்பிட்டு சொல்றா, அப்பா வந்து உனக்கு உன் அண்ணனுக்கு சொல்லிருக்கு, தான் மரிக்க போறேன், ஆனா அதுக்கு முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அதாவது சிரேஷ்ட பாகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீ போ, என்ன செய், போய் சமைச்சு கொண்டு வா என்று சொல்லி உன்னை மூத்த அன்னை அனுப்பியிருக்கிறார். ஆனா அவன் போறதுக்கு இடையிலே நீ என்ன செய்,
ருசியுள்ள பதார்த்தத்தை, அப்பாக்குரிய ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு போய் நீ என்ன செய், கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்றான். அப்ப யாக்கோபு ரெபேக்காக்கு தாய்க்கு எனக்கு சமைக்க தெரியாது, அண்ணன் மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது. சோ எப்படி நான் இந்த ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? அப்ப ரெபேக்கா நீ போய் ஆட்டை கொண்டு வா, நான் ருசியுள்ள பதார்த்தங்களாக உனக்கு சமைச்சு தருவேன். சோ அப்ப யாக்கோபு ரெபேக்கா சொன்னதை கேட்டு உடனே போய் நல்ல ஒரு ஆட்டை கொண்டு வந்து என்ன செய்யறா, கொடுக்குறா ரெபேக்கால்ட்ட. ரெபேக்கால் சமைச்சு நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களாக அவருக்கு விருப்பமுள்ள பதார்த்தமாக கொண்டு போய் கொடுத்து, இப்ப யாக்கோபு என்ன செய்யறான், தகப்பனிடத்திலிருந்து அந்த சிரேஷ்ட பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஏசா வருகிறான் சமைச்சு கொண்டு. அப்பொழுதுதான் ஈசாக்கு தெரியுது. ஈசாக்கு கேட்கிறான், நீ எல்லாம் முதல் வந்தாய், நீ எல்லாம் எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வந்தாய், நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேனே என்று சொல்ல. அப்பதான் அவன் சொல்றான், இல்ல நான் அல்ல, நான் இப்பதான் வருகிறேன். அப்படியானால் யாக்கோபு தான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் என்று சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சோ இந்த சம்பவத்துல நீங்க சிலவளை யோசிக்க கூடும், இது என்ன நடந்தது, ஏன் இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு நடக்குது, அல்லது ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி யாக்கோபில நீங்க சிலவளை நீங்க கோவப்படலாம். சோ இப்ப இதுல ஒரு கேள்வி உண்டாகுது. இந்த கேள்விக்கு பதில் நீங்க முதலாவது பெற்றுக்கொண்டாதான் இந்த கதை உங்களுக்கு விளங்கும். இப்ப கடவுள் முதலேயே கற்பத்திலேயே மூத்தவனை விட இளையவன் தான் வலிமையா இருப்பான் என்று சொன்னதினாலதானா இந்த நாடகம் நடந்தது? என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு உருவாகும். அவர் சொன்னதினாலதான் தானா ஏசா தன்னுடைய சிரேஷ்ட பாகத்தை வித்து போட்டான்? கடவுள் தானா ஏசாவை இந்த சிரேஷ்ட பாகத்தை யாக்கோபில கொடுக்க பண்ணினார் என்கின்ற ஒரு 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 கேள்வி நமக்குள்ள உருவாகுதுங்க. சோ இது இல்லவே இல்லை. அப்படியானா கடவுள் பிழையான கடவுளாக மாறிடுவார்? இல்ல, கடவுளுக்கு ஏற்கனவே மனிதனுடைய இருதயம் அவர் அறிந்திருக்கிறார். இந்த சிரேஷ்ட பாகத்தை தன்னுடைய இருதயத்தினால, தன்னுடைய சித்தத்தால, தன்னுடைய விருப்பத்தால ஏசா தள்ளக்கூடியவன் என்பதை கடவுள் முதலே அறிந்திருந்தார். ஏசா சிரேஷ்டபாகத்தை தள்ளுறதுக்கு கடவுள் உதவி செய்யவே இல்லவே இல்லை என்கின்றது முதலாவது உங்களுக்கு கிளியராக விளங்கணும். அதே போல இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவால வருகிற சிரேஷ்ட புத்திரத்தை அவர் யாருக்கும் நீ எடுக்கக்கூடாது அல்லது அதை தள்ளி விடுறதுக்குரிய எந்த ஒரு உதவியையும் கடவுள் செய்யவே இல்லவே இல்லை. ஆனா மனுஷனாகத்தான் அவன் தன்னுடைய விருப்பத்தாலதான் இந்த கிறிஸ்துவால வருகிற இந்த சிரேஷ்ட புத்திரத்தை தள்ளுகிறானே ஒழிய அல்லது அலட்சியப்படுத்துறானே ஒழிய நம்மை நேசிக்கிற நமக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்த இயேசுவால இது நடக்கிறது இல்லை. உலகத்துல ஒவ்வொருவரும் யாக்கோபுக்கு கொடுத்ததான இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் என்றுதான் அவருடைய நோக்கமும் சித்தமும். ஆமேன். சோ
அப்ப ஏன் இந்த இருவர் இங்க என்னண்டா, இப்ப ஏசா என்னுடைய ஆசீர்வாதத்தையும் யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் எப்படி ஒரு மனுஷன் இந்த ரெண்டு ஜாதி ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்குது, அந்த ரெண்டுக்கும் உடைய வித்தியாசத்தை நீங்க என்ன செய்வீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் பிரதானமாக இதுல ஹைலைட் பண்ண அத வெளியில கொண்டு வர விரும்புறது, இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை நீங்க இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளணும். அதனுடைய அர்த்தம் அது எப்பேற்பட்டது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட்? இப்ப இப்ப இதுல இன்னொரு, இந்த ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு முதல் இந்த ரெபேக்கா யாக்கோபுக்கு ஹெல்ப் பண்றாள் ருசியுள்ள பதார்த்தமாக சமைக்கிறதுக்கு. ஆனா யாக்கோபுக்கு ஒன்றுமே தெரியாது. யாக்கோபுக்கு என்ன தெரியாது? சமைக்க தெரியாது. ஆனா ஏசாக்கு நல்லா சமைக்க தெரியும். இதுல என்ன புரியுது, என்ன வெளிப்பாட்டை ஆண்டவர் கொண்டு வராருண்டா, ஏசா தன்னுடைய பலத்தால அவன் சிரேஷ்ட பாதத்தை விட்டுட்டான், தன்னுடைய பலத்தால ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைக்க போனான். ஆனா யாக்கோபுக்கு ஒன்றும் தெரியாது. யாக்கோபு தன்னுடைய பலத்தால ருசியுள்ள பதார்த்தமாக சமைக்கல, மாறாக ரெபேக்கா, இன்னொரு வடிவில சொன்னா பரிசுத்தாவி உதவி செய்யுது, அல்லது இயேசு அவளுக்கு உதவி செய்யற யாக்கோபுக்கு. அப்ப அதை கொண்டு போறான். ரெபேக்கால் சமைச்சத ப்ரிப்பேர் பண்ணினத யாக்கோபு கொண்டு போறான். சோ இன்றைக்கும் கூட நானும் நீங்களும் ஏசாவை போலவர்கள் அல்ல. நாங்க இயேசு கிறிஸ்து நமக்காக ருசியுள்ள பதார்த்தமாக சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்து, இயேசு ருசியுள்ள பதார்த்தமாக பிதாவுக்கு என்ன செய்யப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பவும் ஆண்டவருடைய சந்ததி, அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய செயல்களாலே அல்ல, அது இன்னொருவருடைய செயல். அது யாருண்டா? இயேசு கிறிஸ்துனுடைய செயல். சோ இதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தணும்டா, ரோமர் 9வது அதிகாரம் எடுப்போமா? ரோமர் 9. ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின் படி பிள்ளைகள் ஆனவர்களே, அல்லது வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாம நம்முடைய பிதாவாய் ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கும் போதே அவருடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நீக்காமல்
அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. என்னவா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். இப்ப அவர் தெரிஞ்சு கொண்டதுனாலதான் நானும் நீங்களும் என்ன செய்யறோமா? நினைக்கிறோம். அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் படிதான், அல்லது அவருடைய உடன்படிக்கையின் படிதான். அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவரால நிலை நிற்கும்படிக்கு யாக்கோபு தானே சமைக்காம ரெபேக்காள் சமைத்து கொடுத்தார். யாக்கோபு தானே செய்து கொண்டு போயிருந்தா சத்தியம் மாறி இருக்கும். யாக்கோபுக்கு வந்த ஆசீர்வாதம் அவனுடைய கிரிகளினாலே அல்ல, அவனுடைய திறமையினாலே அல்ல. ஈசாக்கு தகப்பன் ஆசீர்வதிக்கிறார், தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெபேக்கா உதவி செய்கிறார். யாக்கோபு தனிய பெற்றுக்கொண்டவனா மட்டுமா அங்க இருந்தான். அதே போலதான் சத்தியம் சொல்லுது, பிதா நம்மை ஆசீர்வதிக்க தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக பலியிட்டு என்னையும் உங்களையும் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக அவர் கொண்டு வந்தார் என்றார். இதுதான் அவருடைய சித்தம். ஆமென். பாருங்க, அடுத்தது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. அப்ப ரெபேக்காளுக்கும் ஆல்ரெடி தெரியும், தன்னோட பேசியிருந்தார், யாக்கோபு தான் வலிமையாக இருப்பான். அவளுக்கு தெரிஞ்சிட்டது இந்த யாக்கோபுல தான் ஆண்டவர்கிட்ட சந்ததி வரப்போதுன்ற. அதுவும் அவளுக்கு உதவியா இருந்துச்சு யாக்கோபுக்கு அவள் செய்ய. அப்ப ரெபேக்காள் எங்கட பார்வையில நாங்க நினைப்போம், அம்மா யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்ணினான். இல்ல, ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. அவளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏசாவு வர சிரேஷ்ட பாவத்தை வித்து போட்டான். அது அவனுடைய சொந்த விருப்பம். அவன் ஆண்டவரால் வேற ஆசீர்வாதத்தை அவர் விரும்பல, தகப்பனால வேற ஆசீர்வாதத்தை விரும்பல. அவர் தண்ட பலத்துல வாழ முயற்சித்தார். ஆனா யாக்கோபுக்கு அந்த சிரேஷ்ட புத்திரபாவத்துல சரியான விருப்பம், அவனுடைய இருதயம் அதை விரும்பிச்சு. அந்த சித்தத்தின்படி ரெபேக்காள் என்ன செய்தா? உதவி செய்தா. பரிசுத்த ஆவியானவருக்கு, ரெபேக்காள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக நான் சொல்லுவனா இருந்தா, பரிசுத்த ஆவிக்கு நீங்க தேவனுடைய சித்தத்துல நிப்பீங்களா இருந்தா, பரிசுத்த ஆவி நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையில எவ்ரிடே உங்களுக்கு உதவி செய்யறவரா இருப்பார். ஆமென். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டதை அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசே நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இடங்குகிற தேவனால் எல்லாமாகும். அப்ப இங்க என்ன கடவுள் சொல்ல வாரார், என்ன ஆண்டவர் சொல்ல வாராருண்டா, இல்ல ஆசீர்வாதம் நீங்க மனித முயற்சியினால வர்றதல்ல, அவருடைய பிறப்பினால வாரஸ், இறங்குகிற கர்த்தரால.
சோ அப்ப இயேசு பிதா இறங்கினபடியாலதான் தன்னோட குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். சோ அப்ப அப்ப அவர் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு சந்ததியையும் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அவருடைய வழி. சோ இந்த வழியை ஏசா புரிஞ்சு கொள்ளல. இந்த சிரேஷ்ட பாகம் ஏன் அங்க உருவாக்கப்பட்டது? மனிதனுடைய கையில இந்த சிரேஷ்ட பாகம் என்றதை ஏன் ஆண்டவர் கொடுத்தாருண்டா, இயேசு கிறிஸ்து மூலமாக பூமியில எல்லாரையும் அவர் சிரேஷ்ட பாகமாக மாற்ற போறார். சோ அந்த சிரேஷ்ட பாகம் எப்படி எனக்கு உங்களுக்கு வந்தேன்டா, எங்கட கிரியனால அல்ல, அவர் இறங்கினதுனாலதான் ஆனஸ். பாருங்க, மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரசாப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னுமே குற்றம் பிடிக்கிறார். அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படியா மனுஷனே, தேவனோட எதிர்த்து நிற்கிறதற்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கின என்று சொல்லலாமா? சோ ஆகவே நீங்க ஒன்று நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில ஒருவனை ஆசீர்வதிச்சு ஒருவனை ஆசீர்வதிக்காம விடையில. மனுஷன்தான் விரும்பி இந்த விசுவாசத்துக்கு, இந்த சிரேஷ்ட பாகத்துக்கு, அல்லது மனுஷனுடைய உதாசீனம் அல்லது மனுஷனுடைய அறியாமை, இப்ப புதிய உடன்படிக்கையில சொல்ல போனா மனுஷனுடைய அறியாமை, இந்த அறியாமை தான் ஒரு மனுஷன் இன்றைக்கு இந்த யாக்கோபு போன்ற ஆசீர்வாதம் அல்லது ஆபிரகாம் போன்ற ஆசீர்வாதம் அல்லது இயேசு கிறிஸ்துவால் வந்த அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் அனுபவிக்க முடியாம இருக்கிறது. ஆமென். பாருங்க, யாக்கோபுக்கு அவருடைய கிரியனால போனதல்ல. பாருங்க, ஆபிரகாமுக்கு அவனுடைய கிரியனால போனதல்ல. மாறாக அது வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால போனது. அப்ப ஒட்டு மொத்தத்துல இறங்குற கத்தராலதான் எல்லாம் ஆகும். சோ அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி அவர் சிலுவையில மரிச்சு அவர் உயிர் தெழுந்ததன் மூலம் நாங்க எல்லாரும் அந்த புத்திர சுவிகாரத்தை நாம பெற்றிருக்கிறோம். சோ அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்டது? எப்படி ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை இப்ப இங்க நான் பழைய உடன்படிக்கை சொன்னேன்னு சொன்னா பல சந்தேகங்கள் நமக்கு கிளியர் ஆகும். இன்றைக்கு நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்ல இவைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கா? தனிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா, அல்லது பழைய உடன்படிக்கையில தனிய ஆண்டவர் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரா? சோ இன்னைக்கு முழு காரியத்தை நீங்க என்ன செய்வீங்க? அறிஞ்சொள்வீங்க. ஆமேன். சோ இப்ப நாங்க அதிகாரம் 27க்கு போவோமா? ரைட். இப்ப எல்லா வசனத்தையும் வாசிக்கலாது. இப்ப யாக்கோபு இப்ப தாப்பனிடத்துல போயிட்டான். இப்ப தாப்பன் இவன் கொண்டு போன பதார்த்தத்தை உட்கொண்டுட்டு ஆசீர்வதிக்க போறான். ரைட்.
அந்த ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு வாசிக்க போறோம். Right, 27வது வசனம், 27, 27. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. ஆமென். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, இத வடிவா கேளுங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. யார் தருவார்? அவர் தருவார். இது யாருடைய ஆசீர்வாதம்? இது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான வாக்கு தத்தத்திலே இருந்து வருகிற ஆசீர்வாதம். ரைட்? இதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். அடுத்த வசனம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், யாரு? ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். யாராம்? தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சாபமாய் இருப்பார்கள் என்றது, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இது தேவனால இந்த விசுவாசத்துக்குள்ள வந்த உங்களுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு. இதான் கடவுளுடைய பாதுகாப்புடைய வழி. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா எங்கள் மேல அவ்வளவுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம யாரோட நாம மினக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்ம சபிச்சா நீங்க உங்களை பாட்டுக்கே போய் கொண்டிருக்க வேண்டிய. ஆண்டவர் சொல்லல நீ அவர்களை சபி என்று. நோ, இதுதான் யாக்கோபுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இதுதான் சிரேஷ்ட பாகம். இதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாக நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டு. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நான் விளக்கப்படுத்துறதுக்கு, இது என்ன தானியம், இது என்ன திராட்சரசம், இது என்ன பூமியின் கொழுமை, இது என்ன வானத்தின் பனி, இதை வச்சு நாம் என்ன செய்கிறது? சரி, அந்த காலத்துல கொடுத்தி தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுப்பார். வானத்து பனியை வச்சு யாக்கோபு என்ன செய்யறது? அல்லது தானியத்தை வச்சு, வீடு முழுக்க தானியத்தை வச்சு என்ன செய்யறது? வீடு முழுக்க திராட்சை ரசத்தை வச்சு என்ன செய்யறது? அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு விளங்குது இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது.
ஆமே. இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. சோ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது என்ன ஆண்டவன் ஏன் அவன் வீடு முழுக்க திராட்சை ரசத்தால நிரப்பணும்? என்ன ஆண்டவருக்கு பைத்தியமா? இல்ல. அந்த காலத்து மக்களுக்கு அல்லது பைபிள்ல ஆண்டவர் பேசின ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களுக்கும் அது சிம்போலிக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப நீங்க ஏசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வாசிக்காம நீங்க இதை புரிஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்ப யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யாக்கோபு கடந்து போயிட்டார். ரைட். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வாதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனுடைய அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் திரும்ப எடுக்கவே எடுக்கப்படாது. ஆமென். அவ்வளவுதான். இப்ப இதெல்லாமே இன்றைக்கு புதிய உடன்படிக்கை துரிய காரியம். இப்ப இவன் போறான், இவன் சொல்றான், நான் தான் மூத்தவன். ஆனா மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தாச்சு. இத நீங்க பெரிய வட்டத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஸ்டோரி என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் தான் இங்க முதல் அழைக்கப்பட்டவர்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த யூதர்கள் தங்களுடைய சிரேஷ்ட பாகத்தை வித்துட்டார். சோ அதனால இன்றைக்கு புரஜாதி மக்களாகிய நாங்க யூதர்களுக்கு முந்தி நாங்க என்ன செய்யிருக்கிறோமா, இந்த சிரேஷ்ட புத்திரத்தை நாங்க இப்ப என்ன செய்யிருக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்யிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதைத்தான் ரோமர் 9 முழுமையாக சொல்லப்படுது. ஏன்னா இஸ்ரவேலைத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக அழைச்சு கொண்டார். அந்த ஒரு ஜனத்தின் ஊடாக உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனத்தையும் அவர் எடுக்கிறதுக்கு தான் அவருடைய வழி. அப்ப இன்றைக்கு நாங்க யாற்ற உதவியில நாங்க இன்றைக்கு புரஜாதி மக்கள் யாற்ற உதவியில நாங்கள் இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியால. எப்படி ரெபேக்காள் அன்றைக்கு யாக்கோபுக்கு உதவி செய்ததோ அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் நமக்காக ருசியுள்ள ஒரு பாத்திரமாக பிதாவுக்கு கொடுக்கப்பட்டபடினால அந்த சித்தத்தின்படி நாங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிறோம். என்னென்னதோ அதான் நான் இப்ப வாசிக்க போறேன் உங்களுக்கு. அப்ப இப்ப தாப்பன் அப்ப கேட்கிறான், ஏசா
தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இத்தோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். பாருங்க, மோசம் போக்கினது யாக்கோபு அல்ல. இன்னைக்கு அநேக மக்கள் கடவுளைத்தான் குற்றப்படுத்துவார், அல்லது உங்களை கிருபையை புரிஞ்சோண்ட உங்களை குற்றப்படுத்துவார். ஆனா இங்க ஏசாவும் அதே வேலையை தான் செய்யறார். ஒரு பானை கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்டபாவத்தை வித்தது அது ஏசாவுடைய பிள்ளை, ரைட்? ஆனா இவன் சொல்றான், அவன் என்ன மோசம் போக்கிட்டான், என் சிரேஷ்ட புத்திரபாவத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாலும் வைத்துக் கொள்ளவில்லையா என்றான். ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். ஏற்கனவே யாக்கோபு எஜமான ஆயிட்டான். அங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இங்க நிறைவேறி, ஆண்டவர் சொன்னார், வயிற்றிலேயே சிறியவன் பெரியவனுக்கு எஜமானத்தான் இருப்பான், அவன் வலிமையா இருப்பான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். சோ அப்ப இங்க ஈசாக்கு சொல்ற, தகப்பன் சொல்றான், நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து. யாருக்கு? யாக்கோவுக்கு சகோதரர்களை ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். ஆமென். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். இதுதான் ஏசாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், ரைட்? இது சிலவேளை சரியான பிள்ளையாக எழுதப்பட்டிருக்கு. இதுல சாரத்தோடும் என்றா, மேபி எனக்கு தமிழ் தெரியாதபடியால் அப்படி சொல்றனோ தெரியாது. இந்த சாரம் என்கின்றது இத புது மொழிபெயர்ப்பிலையும் ஆங்கிலத்திலையும் நீங்க எடுத்து வாசிக்க போறீங்க, ரைட்? சோ அதுக்கு முதல் அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன், ரைட்? திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும், உன் பட்டயத்தினாலேயே நீ பிழைத்து. இந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரிகிற உங்களுக்கு நான் சொல்லிக்கே விளங்கும். உன் பட்டயத்தினாலேயே நீ பிழைத்து, அல்லது உன் பலத்தால. உன் பட்டயம் என்றது உன் பலம், அல்லது உன்னுடைய திறமை, உன்னுடைய கிரியை. ஏண்டா தேவனுடைய தயவு உனக்கு இருக்காஸ். இந்த வாக்குத்தத்தத்தால வெறுறது தேவ தயவு, அவருடைய நீதி, இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட கொழுமை நிறைந்த, தானியம் நிறைந்த, திராட்சரசம், சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை உனக்கு இருக்காஸ். மாறாக நீ உன் பட்டயத்தினால பிழைச்சு உன் சகோதரனை சேவிப்பாய், அல்லது உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்வாய்? பணிந்திருப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் போதோ உன் களத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறுத்தி போடுவாய் என்ற. சோ இதுதான் ஏசாக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இத புது மொழிபெயர்ப்புல படிப்போமா? நான் வாசிக்கிட்டுமானே? பிளீஸ் இருக்கா. அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக,
உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செடிமையோ மேல் வானின் பனித்துளியை பனித்துளியோ கிடையாது. பாருங்க, இதுல எப்படி எழுதப்பட்டிருக்கு? கிடையாது. திருப்ப வாசிங்க. எத்தனை வசனம் வாசிக்கிறீங்க? 39. ரைட், நான் எடுத்துட்டேன், நான் வாசிக்கிட்டா. ரைட். அவன் தந்தை ஈசாக்கு மறுமொழியாக. இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு, யாக்கோவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பிதாவினால் உண்டானது. அவர் ஆசீர்வதிக்க சொல்றார், இது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனா இங்க இது பிதாவுடைய ஆசீர்வாதம் இல்லை. பர்வத்திலிருந்து நம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை. இது ஈசாக்கு தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அங்கிருந்து வந்த ஆசீர்வாதம் அது முதற் பலனாகிய அந்த சிரேஷ்டமாக ஆசீர்வாதம் யாக்கோவுக்கு போயிடுச்சு. அது அங்கிருந்து வர்றது. இது ஈசாக்குடைய இருதயத்திலிருந்து புறப்படுது. நாங்க உங்களுக்கு ரெண்டையும் திரும்ப வாசிக்க உங்களுக்கு புரியும். பாருங்க, அவன் தந்தை ஈசாக்குக்கு மறுமொழியாக, உன் குடியிருப்பு நிலத்தின் செழுமையோ, உன் குடியிருப்புக்கு, அதாவது உன் வாழ்க்கைக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாஸ். நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாஸ். நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய். நீ கிளர்ந்து எழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுவத்தடியை முறித்து விடுவாய் என்றார். இங்க கடவுளுடைய வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. இப்ப திரும்ப நான் யாக்கோவுடைய ஆசீர்வாதத்தை வாசிக்கவா? ரைட். இப்ப யாக்கோபு ஆசீர்வதிக்க என்ன சொல்றார்? இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம், இதோ என் மகனிடம் இருந்து எழும்பும் நறுமணம். சோ இத எப்படி ஆவியானவர் வெளிப்படுத்துறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனை, அவருடைய சுகந்த வாசனை, ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையா. என்ன, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வயல் வெளியின் ஒரு சுகந்த வாசனையா இருக்குது. அவன் ஆசீர்வதிக்கே அந்த தகப்பன் அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்றான். இது ஏற்கனவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாசனை பொருந்திய ஒரு ஆசீர்வாதம். அது எப்படி இருக்காம்? வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும். இவனுக்கு வானின் பனித்துளியும் மண்ணினுடைய செழுமையும் இருக்கு. ஆனா அவனுக்கு இல்ல. மிகுந்த தானியம், திராட்சரசம் கடவுள் உனக்கு வழங்குவாராக. அப்ப என்னவாம், இந்த இயேசு கிறிஸ்துவால வர்ற ஆசீர்வாதம் இது நம்மால வர்றதல்ல. நம்முடைய சுகம் நம்மால வர்றதல்ல. நம்முடைய ஆரோக்கியம் நம்மால வர்றதல்ல. வானின் பனித்துளி, மண்ணின் செழுமை, மிகுந்த தானியம். தானியம் கிரைன், இதுல ஆங்கிலத்துல கிரைன். தானியம் என்றது பைபிள் என்ன அடையாளம் தெரியுமா? கிரைன் அப்பத்துக்கு அடையாளம். ஒரு மனுஷனுடைய
வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை. திராட்சை ரசம் என்னத்துக்கு அடையாளம் பைபிள்ல? நீங்க கூகுள் தட்டி பாருங்க. ஜோய்ஃபுல், அதாவது மகிழ்ச்சி. திராட்சை ரசம் என்ன? மகிழ்ச்சி. சோ இந்த பூமியில உங்களுடைய வாழ்க்கை, பூமியில உங்களுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியாகவும் நித்தமும் அவருடைய பலன், ஆரோக்கியம், ஆமேன், செழிப்பு, இது எல்லாத்தாலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க அவரால தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? நடத்த போறீங்க. சோ இதாலதான் இயேசு சொன்னார். இது தமிழ்ல, நீங்க ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்ல பைபிள்ல சில இடங்கள்ல கோதுமை என்று இருக்கு. கோதுமை மணி சாகாவிட்டால், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது என்ன செய்யாதாம்? அது விளைச்சல பலனை கொடுக்காசு. அப்ப இயேசு இன்றைக்கு நம்மளுடைய கோதுமை மணியாக, நம்முடைய தானியமாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரிச்சு அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தபடியால நாங்க இங்க யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தை, செழுமை, வானின் பனித்துளி என்று சொன்னா வானிலிருந்து வருகிறது, அங்க மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, மண்ணின் செழிப்பு, செழுமை, மிகுந்த தானியம், மிகுந்த தானியம், ஆமேன், திராட்சரசம், மிகுந்த திராட்சரசம், மிகுந்த மகிழ்ச்சி, இதெல்லாமே அவர் வழியாக நமக்கு வருது. நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல. இது எங்களுக்கு, இது இலவசமாக, இது இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சது. சோ இதுக்குள்ள உங்களுடைய ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாம் அடங்கி இருக்கு. இப்ப ஆண்டவற்ற ஆசீர்வாதம் என்றது நாம உணவை விட மேலானஸ். நாம அன்றாடம் சாப்பிடுற உணவை விட மேலானஸ். இப்ப இயேசு சொன்னார், உண்ண உடுக்கவும் உடுக்க உடைக்காகவும் நீங்க கவலைப்படுறது என்ன? அவர் சொல்றார், இது எல்லாத்தையும் விட உங்களுடைய சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்ப இந்த யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்துல உங்களுடைய சரீரத்துக்குரியது, உங்களுடைய ஆத்துமாக்குரியது, உங்களுடைய ஆவிக்குரியது. ஆத்துமா புறம்பு, சரீரம் புறம்பு, உங்களுடைய ஆவி புறம்பல்ல. இது மூன்றும் சேர்ந்ததான் நீங்க. அப்ப இந்த மூன்றும் அவருடைய வாக்கு தத்தத்தினூடாக ஆசீர்வதிக்கப்பட்டதான் உண்மை. உங்களோட ஆத்துமா சந்தோஷமா இருந்து உங்களோட சரீரம் கவலைப்பட்டா ஆத்துமாக்கு சந்தோஷம் இல்லை. இப்ப இன்னைக்கு அநேகர் நாம ஏன் தெய்வீக சுகத்தை நாங்க மிஸ் பண்றோம் தெரியுமா? ஏன் நமக்கு உண்ண உணவு இருக்கு ஆனா உண்ண முடியாம இருக்கு தெரியுமா? இன்றைக்கு ஏன் சிலருக்கு உண்றதுக்கு உடல் இருக்குது, உடல் ஆரோக்கியமா இருக்குது, ஆனா உண்றதுக்கு உணவு இல்லாம இருக்கு தெரியுமா? ஏன் இன்றைக்கு அநேகருக்கு அவர்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை புரியாம இருக்கு, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பெற்றுக்கொண்ட புதிய சிரிசிப்பு அறியாம இருக்கு தெரியுமா? ஒட்டுமொத்தத்துல இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் புரியல. இந்த யாக்கோபுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் அல்லது சிரேஷ்ட பாகத்தால வந்த ஆசீர்வாதம் அல்லது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த இந்த ஆசீர்வாதம் இருக்குத்தானே, இதுக்கு ஒட்டுமொத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்டது. இது கிருபையாக எங்களுக்கு விசுவாசத்தினூடாக, இது பிறப்பினால, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் பிறக்கிறதால வருகிற பிறப்பு உரிமையாக இருக்கிறது.
ஆமென். அதனாலதான் புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்லுகிறார், ஏசாவை போல சிரேஷ்ட புத்திரத்தை இழந்த அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம் என்று சொல்றேன். ஆமென். சோ அப்ப இப்ப இப்ப இதை எடுத்து பாமே, இந்த வசனத்தை வச்சுத்தான் இங்க ஆவியானவர் பேதுரு ஊடாக எழுதினார். இது உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்ற வசனம். 2 பேதுரு 2வது வசனத்திலிருந்து 1வது வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். நம்முடைய நீதியால இத பெறணும்டா, இது ஏசா போல பட்டயத்தாலதான் நீங்க பிழைக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால், ஆமென், அவருடைய நீதியால இன்றைக்கு நாம இந்த யாக்கோபு பெற்றுக்கொண்ட அல்லது ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய இந்த பூமியின் கொழுமையை, இந்த மண்ணினுடைய செழிப்பை, திராட்சை ரசத்தை, மிகுந்த திராட்சை ரசம்டா மிகுந்த சந்தோஷத்தை, ஆமீன், சரீர ஆரோக்கியங்களை, தெய்வீக சுகங்களை, என்னடா இது 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 அவரால் வருகிற. அதான் இயேசு பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள் என்ன செய்தார்? ஓய்வு நாட்கள்ல தான் அநேக வியாதிகளை சுகப்படுத்துறார். அப்ப இந்த ஜூதர்கள் இந்த இந்த கடவுளுடைய கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய உள் நோக்கம் அவர்களுக்கு தெரியல. ஆண்டவருடைய இருதயத்தை அவர்கள் புரியல. அவர்களுக்கு ஒன்று தெரியும், ஓய்வு நாளண்டா ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மோட்டு விசுவாச கிறிஸ்தவர், ஒரு மூட நம்பிக்கை, அறியாமையான கிறிஸ்தவர். அவர்களுக்கு ஒன்றுதான் தெரியும், என்ன? ஆண்டவர் சொன்னவர் ஓய்வு நாள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப ஓய்வு நாள் என்னத்துக்காக கொடுக்கப்பட்டது என்ற உள் நோக்கம் அவருக்கு தெரியாது. நானே உங்களை முழுமையாக்குற கர்த்தர், நானே உங்களை ரட்சிக்கிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நானே உங்கள் பரிகாரி கர்த்தர் என்பதை அறியும் படிக்கு ஓய்வு நாளை நினைவு கூறுவாயாக. அந்த ஓய்வு நாள்ல இருந்து இதை நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைச்சுக்கொள். நான் தான் உன்னை முற்று முழுதாக விடுதலையாக்குற கர்த்தர் என்பதை அறிஞ்சு கொள் என்பதை தான் ஓய்வு நாள் என்ற ஒரு நாளை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நாள் செல்ல ஜூதர்கள் தங்களுக்கு ஏற்றது போல மக்களை தங்களுக்குள்ள மூட நம்பிக்கைக்கு கட்டி, ஓய்வு நாள்ல நீ ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனா ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனை முற்றிலும் விடுதலாக்குறார் கர்த்தர், அதுக்கு போய் குறை சொல்றாங்க. காரணம் என்ன? ஓய்வு நாளுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள், இன்றைக்கு சர்ச்சுக்கு போகணும், பக்கத்து வீட்டுக்காரன் செத்தாலும் நான் போவேன். அவனுக்கு அர்த்தம் தெரியல, கர்த்தருடைய இருதயம் அவனுக்கு புரியல. அதனால மற்றவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பேன், நான் சர்ச்சுக்கு போவேன் என்று அடம் பிடிப்பார். அப்ப உங்களுடைய விசுவாசம் அங்க, இரக்கம் அங்க, இருதயம் அங்க போயிட்டு. அப்ப அதனாலதான் இயேசு சொன்ன, நீங்க ஒற்றத்தலாமிலையும் வெந்தயத்திலையும் அதுலையும் இதுலையும் தசமாம் போட்டா சரி என்று போடுறீங்க, ஆனா விசுவாசத்தையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீங்களே. போடணும்,
ரெண்டு ஒரு 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 சட்ட திட்டங்களுக்கு நீங்க மூழ்கி போய் கிடக்குறீங்களே. ஆனா எத்தனையோ பேர் பசியா இருக்கிறார், உங்களுடைய இருதயம் எங்க போயிட்டு கேட்கிறார். சோ ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது தேவனுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்துறார், கடவுளுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறார். அப்ப இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்க நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், இன்றைக்கு எங்களை அதுல இருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவையும் நல்ல ஒரு அறிவையும் கொடுத்திருக்க. பாருங்க இங்க நீதியா சாரி இந்த ஓய்வு நாள்ல இயேசு சொல்ற இந்த ஆபிரகாமுடைய குமாரத்திய நான் முற்றிலும் விடுதலாக்கியிருக்கேன் என்ற இந்த ஓய்வு நாளுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? இயேசுக்குள்ள நாங்க நித்தமும் இளைப்பாறுவோம். இயேசு ஓய்வு நாள்ல வியாதியில இருந்து முற்றிலும் விடுதலை ஆக்குறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இளைப்பாறுதல்ண்டா உங்களை முற்றிலும் விடுதலை ஆக்குவார் அவர். ஆமென். நீங்க இயேசுவுக்குள் அவர் சிலுவையில செய்து முடிச்சதுல இளைப்பாறுவீங்களா இருந்தா எப்படி ஆபிரகாமின் குமாரத்தி அவள் முற்றிலும் ஓய்வு நாள்ல விடுதலாக்கினாரோ. எத்தனை வருஷங்க நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக பிறந்தபடியால ஆபிரகாமுடைய சந்ததினா என்னையும் அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் முற்றிலும் விடுதலாக்கிட்டார். பிசாசுக்கு என்ன நீ கட்டி வச்சிருக்க அதிகாரம் இல்லை, வியாதி என்ன கட்டி வச்சிருக்க அதிகாரம் இல்லை. இதை நீங்க சொல்ற பொழுதுதான் வியாதி உங்களை கட்டு உங்களை விட்டு நீங்க. ஐயோ, இதுக்குள்ள எவ்வளவு சத்தியம் இருக்கு தெரியுமா? இந்த ஓய்வு நாள்ல இயேசு கேட்கிறார், இது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றபடியா சொல்றேன். இயேசு கேட்கிறார், இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. மூட நம்பிக்கை மக்கள் இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. என்னண்டு நீர் ஓய்வு நாள்ல நீர் கடவுளண்டா, நீர் உண்மையா கடவுளண்டா, என்னண்டு ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, நீர் எப்படி இதுக்கு நடந்து திரிஞ்சு எல்லாரையும் சுகமாய் கொண்டு திரிகிறீர்? அப்ப இயேசு ஒரு கேள்வி கேட்டார், உங்களுடைய ஒற்றுவனாலும் ஆட்டு தொழுவத்தில இருந்து ஆட்டை கொண்டு போய் நீங்க அதுண்ட கட்டை அவிழ்த்து அதுக்கு நீங்க தண்ணி காட்டுறது இல்லையோ? ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு தொழுவத்தில இருந்து மாட்டையோ நீங்க கட்ட அவிழ்த்து அதுக்கு கொண்டு போய் நீங்க ஓய்வு நாள் நீ தண்ணி ஒன்றுமே குடிக்காம இரு ஆடே மாடே என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு நீங்க தண்ணி காட்டுறீங்க. ஆனா அப்படி செய்யற நீங்க செய்றீங்க. ஆனா நான் ஆபிரகாமின் குமாரத்திய ஓய்வு நாளில அவளுடைய கட்டை அவிழ்த்து அவளுடைய வியாதி கட்டை நான் அவிழ்த்து அவளை விடுதலை ஆக்குறது தேவனுடைய சித்தம் இல்லையோ என்று கேட்டார். சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுக்கு ஆண்டவருக்கு இல்ல, அவர் உங்களோட ஒவ்வொரு கட்டையும் அவர் என்ன செய்யறார், இயேசு கிறிஸ்து மூலமாக அவிழ்க்கிறார். இதுதான் ஓய்வு நாள். சண்டே சேர்ச்சுக்கு போறதல்ல ஓய்வு நாள். ஓய்வு நாள் உங்களுடைய கட்டுக்கள் சகலதும் அவிழ்க்கப்பட்ட அந்த ஓய்வு நாள். அது நாள் அல்ல, அது இயேசு கிறிஸ்து. அதான் அவர் சொன்னார், ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். அந்த அர்த்தம் என்ன? இயேசுதான் இன்றைக்கு இளைப்பாறுகிற ஒரு இடம். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்றார்,
ஓய்வு நாளுக்காக நானும் நீங்களும் படைக்கப்படையில, எங்களுக்காக ஓய்வு நாள் படைக்கப்பட்டது என்ற அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷனுக்கு ஓய்வு கொடுக்கிறதே, இளைப்பாறுதல் கொடுக்கிறதே, எல்லா கட்டுக்கள்ல இருந்தும் அவிழ்த்து எல்லாத்திலே வந்து அவனை விடுதலை ஆக்கி அவருடைய ஆத்மாவுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் தான் அவருடைய சித்தம் என்பதை இயேசு இந்த பூமியிலிருந்தே சொல்லிட்டார். அதன்படிதான் இயேசு சிலுவையில மரிச்சார். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியால ஆபிரகாம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு இப்ப நான் வாசிச்சது போல வானத்தின் பனி, மண்ணின் செழிப்பு, மிகுந்த தானியம், மிகுந்த திராட்சரசம், அது மட்டுமல்ல ஜனங்கள் நம்மை என்ன செய்வார்களாம்? பணிவிடை செய்வார்கள். ஆமென். இதுதான் இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, இப்ப இது தேவனுடைய அப்ப இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அப்ப யாக்கோபு புத்தகத்துல ஆதியாமத்துல வாசிக்கப்பட்ட யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதம், அதாவது வாக்குத்தத்தத்தின் படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் உள்ளடக்கப்பட்டது. ஜீவனுக்கு எங்கட வாழ்க்கைக்கு டெய்லி ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம், பூமியின் செழிமை, மண்ணினுடைய செழிப்பு அல்லது சந்தோஷம், திராட்சரசம், இதெல்லாமே எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்காக இருக்கிறது. இது அவரால வந்தது. இது நம்மளுடைய உரிமை, நம்முடைய சொத்து, நாம பெற்றுக்கொண்டது. ஆமென். ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தான் நமக்கு என்ன செய்தான்? தந்தஸ். சோ ஆகவே இச்சையினால் உலகத்தில உண்டாகும் கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. சோ அதை சுருக்கமா சொன்னா, மனுஷன் இன்றைக்கு விசுவாசத்தினால பெற வேண்டியதை, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினால பட்டயத்தால வாழ முயற்சிக்கிறான். சோ அதான் இயேசு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே அழிவான். பட்டயம் ரெண்டு அர்த்தத்தை உள்ளடக்கியது. மனுஷன் தன்னுடைய சொந்த பலம், ரைட்? சோ அதுலதான் பிசாசு நம்ம எப்பவும் விழுத்தும், ரைட்? இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க விசுவாசத்தாலதான் வாழுவீங்க. ஏண்டா அவருடைய ஆசீர்வாதத்துக்கு இல்ல, அந்த விசுவாசம் உள்ளடக்கப்பட்ட, ரைட்? இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத நாங்க வேற வழி இல்லை எங்களுக்கு. எப்படியடாப்பா இந்த சரீரத்தை பாதுகாக்கிறது? அதுக்கு போயிடுவோம். எப்படி இந்த வாழ்க்கையை முன்னேற்றுறது, எப்படி இதை கரை சேர்க்கிறது, எப்படி இதை செய்து முடிக்கிறது? ஏண்டா ஏசாக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அதுதான். நீ உன் பட்டயத்தால பிழைப்பாய்,
உனக்கு தேவ கிருபை இல்ல, தேவ தயவு இல்ல. அது ஆல்ரெடி ஏற்கனவே நான் யாக்கோபு கொடுத்துட்டேன். அது தேவன் அதை ஆசீர்வாதிச்சிட்டார். இப்ப நான் உனக்கு வேற ஆசீர்வாதம், நீ உன் பட்டயத்தால பிழைப்பாய். அப்ப பூமியில 2 வித மக்கள் இருப்பார்கள், 2 வித ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று என்னுடைய திறமை, என்னுடைய புரிந்து கொள்ளுதல், என்னுடைய அறிவு, என்னுடைய வருமானம், என்னுடைய தராதரம், இதுக்கேற்றது போல நான் வாழ முடியும். இது எல்லாத்தையும் கடந்து அவரால் வருகிற ஆசீர்வாதம் என்னுடைய திராணிக்கு மேலான அவருடைய தயவு, அவருடைய கொழுமை, அவருடைய சந்தோஷம், அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய வழிநடத்தல் என்ன வழிநடத்தும். இதுதான் இயேசு கிறிஸ்து மூலமாய் பூமியில் அவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், கொடுக்க விரும்புகிறார். இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் நாம் என்ன செய்யட்டாம், அவர் பெற்றுக்கொள்ளட்டாம். இது ஏசாவை போல இனி நடக்க வேண்டிய காரியம் அல்ல. ஆனா ஒன்றே ஒன்றுதான், ஏசாவை போல இத புரியாதவர்களும் அல்லது இதுல இருக்கிற நன்மையையும் இதுல இருக்கிற வித்தியாசத்தையும் அறியாதவர்களும் இன்னும் அவர்கள் தங்களுடைய பட்டயத்தால வாழ முயற்சிக்கிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் பெற்றுக்கொள்ள போறதில்ல. விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வந்த நீதி அதுதான் எங்களை பிழைக்க பண்ணும். ஆமென். பாருங்க, இச்சையினால் உலகத்தை ஆதரித்தேன், நான் அவனை தானியத்தாலும் திராட்சரசத்தாலும் ஆதரித்தேன் என்றிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல சஸ்டெயின் என்று எழுதப்பட்டிருக்கு. சோ அப்ப அதை நீங்கள் எப்படி என்று பார்க்க போனீங்கன்னு சொன்னா, சஸ்டெயினுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஸ்ட்ரென்தன் அண்ட் சப்போர்ட் பிசிக்கலி அண்ட் மென்டலி. சஸ்டெயினுக்கு ஸ்ட்ரென்தன் ஓ சப்போர்ட் பிசிக்கலி ஓ மென்டலி. அதாவது கடவுள் எங்களுக்கு சரீர பிரகாரமும் மன ரீதியாகவும் ஒரு பலத்தை கொடுக்கிறார். பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. மன ரீதியான ஒரு சப்போர்ட், பிசிக்கல் ரீதியான சரீர ரீதியான சப்போர்ட், இதெல்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு என்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லுவோம், எனக்கு மென்டலி சப்போர்ட்டே தந்திருக்கு. இது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, டிப்ரெஷன் ஆக மாட்டீங்க. இதான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவால். அதான் சொன்னேன், தானியம் யாரு? இயேசு. அப்பம், அவர் சொன்ன நானே அப்பம். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே ஜீவ அப்பம், நானே உங்களுடைய ஜீவன், நானே உங்களுடைய வாழ்க்கை. அப்ப யாக்கோபு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் இயேசுவின் உடன்படிக்கை அல்லது இயேசுவே என்று சொல்லலாம். அந்த இயேசுவைத்தான் நாங்க பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு ஊடாக நாங்கள் மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஒட்டுமொத்தத்துல எல்லா ரீதியிலையும் நாம அவருக்குள்ள ஆசீர்வாதிச்சு பெருகி கொண்டே போகலாம். நீங்க அறிய அதான் சொல்றாரு, நான் யாக்கோபு பேதுருல சொன்னேன், அவரை அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகும். நான் சொல்றது உண்மை என்றத நான் வாசிக்கிறேன்.
அடுத்தது ஃபேவர், அவருடைய தயவு. அடுத்தது அபண்டன்ஸ் என்று சொல்லப்படுது, அதாவது பரிபூர்ணமான அல்லது மித மிஞ்சின அல்லது நிறைவான ஒரு ஆசீர்வாதம். இது யாக்கோபு உடைய செய்கை ஊடாக அல்ல, இது இயேசு கிறிஸ்துனுடைய செய்கை ஊடாக. சோ அதனாலதான் யாக்கோபு சமைக்கல, ரெபேக்கால் சமைச்சான். அடுத்தது இந்த ஆங்கிலத்துல சஸ்டெயின் என்ற ஒரு வசனத்தை பாவிச்சிருக்கிறார். இந்த சஸ்டெயின் என்பத நீங்க மொழிபெயர்த்து பார்க்கிற பொழுது, ஆங்கிலத்துல சஸ்டெயின நீங்க அதனுடைய அர்த்தத்தை நீங்க பார்க்கிற பொழுது, தமிழ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு, இப்படிதான் ஆங்கில பைபிள்ல இருக்கு. 27:37, I have sustained him with grain and new wine. I have sustained him with grain and new wine. நான் அவர்களை மிகுந்த தானியத்தாலும் புது ரசத்தாலும் திராட்சை ரசத்தாலும் அவர்களை நான் என்ன செய்துட்டேன், பலப்படுத்திட்டேன், ஆசீர்வதிச்சிட்டேன், சுகப்படுத்திட்டேன். இந்த சந்ததி, இந்த கிறிஸ்துவால பிறக்கிற சந்ததி பூமியில வலிமையா இருப்பார்கள். அவர்கள் மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா ரீதியிலையும் இவர்கள் உயர்ந்திருப்பார்கள். ஆமென். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும், நிறைவாக்கப்படும். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. யாக்கோபு அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. ரைட்? சோ ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, இன்றிலிருந்து உங்களோட வாய், உங்களுடைய நாவு, உங்களுடைய சிந்தை அறிக்கை பண்ணட்டு. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். ஆமென். சோ விசுவாசம் உள்ள நீங்க அவருக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்க. தகப்பனே நன்றி, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்குள்ள நிறைவேற்றிருக்கிறீங்க. ஆமென். இதை நாங்க நித்தமும் சொல்றோம். ஆனாலும் அதனுடைய விவரம் நமக்கு தெரியாது. விரிவான ஆசீர்வாதங்கள், அவருடைய விளக்கம் நமக்கு தெரியாது. நாம சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அதை டீட்டெயில்ஸா நாம புரிஞ்சுள்ளோம். இதுக்கு என்னென்ன உள்ளடக்கப்பட்டிருக்கு, இது தனிய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இல்ல தனிய சரீரத்துக்குரியதா, இல்ல எல்லாம் உள்ளடக்கப்பட்ட சகலதும். அதான் ஏன் சொன்னார், நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆமேன். நீங்க உங்களோட சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆமேன். நீங்க உண்ண உணவுக்கும் உடைக்காகவும் கவலைப்படுறது என்ன? சோ அதை விட உங்களோட சரீரம் எல்லாம் விசேஷித்தது. அப்ப அவர் என்ன சொல்றார், உங்களோட சரீரத்தை நீங்களே காக்க சொல்றாரா? இல்ல, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான், தகப்பன் இல்லாதவர்கள் தான் தன் சரீரத்தை எப்படி காப்பது என்று தேடுவார். ஆனா விசுவாசிகள் உங்களுக்கு தெரியணும், இயேசு சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்ததுனால அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டது, அந்த சித்தத்தின்படி அவர் உங்களுடைய சரீரத்தை அவர் பராமரிச்சிருக்கிறார். அவர் சொல்ல வாரார், உங்களோட சரீரம் விசேஷித்தவைகள் என்று எனக்கு தெரியும், அதனால இந்த குமாரனை சிலுவையில அவர் அறைந்தார். அவருடைய தளம்புகளினால் நீங்க பராமரிக்கப்படுறீங்க, உங்களுடைய பலத்தால இல்ல. ஆமேன். என்னுடைய பலத்தால காக்க போனேன்னு சொன்னா ஏசாவுடைய வாழ்க்கை தான். ஆனா அவருடைய பலத்தால இந்த சரீரம் காக்கப்பட்டா.
அது வெற்றிதான். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி எல்லாம் வருகிற காலத்துல உலக காலமும் ஏதோ நாம நம்முடைய பலத்தால வாழ்ந்திருக்கலாம். இனி வரப்போற காலங்கள் உங்களுடைய பலத்தால வாழ முடியாது. உலகமே இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்து. உலக விஞ்ஞானமே நமக்கு வெளிப்படுத்து. மனுஷன் இனி பட்டயத்தால பிழைக்க முடியாது என்கின்ற முடிவுக்கு மனுஷன் மாற. என்ன பொறுத்தளவில் அதன் ஊடாக நீங்க கடைசியாக அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்காதீங்க. அது அசிங்கமானது. வேற வழி இல்ல, நீ விசுவாசிச்சே ஆகணும் என்ற கட்டத்துக்கு நீங்க வராதீங்க. அவரை நேசிங்க. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், அவர் எவ்வளவு நேசிச்சிட்டார், எவ்வளவு இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்புங்க. ஆபிரகாம் நம்பினான். அதனாலதான் தன்னை ஒரே பாரான குமாரனும் பாராம அவன் மரிச்சாலும் பிழைப்பான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சோ அதனால நீங்க எவ்வளவு தூரம் இயேசுவால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்க உறுதியாக பெற்றுக்கொள்றீங்களோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும், அதன்படி உங்களோட நம்பிக்கை இருக்கும். அந்த உறுதியில இருந்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க விலக மாட்டீங்க. ஆமென். இந்த உலகத்துல எந்த பலத்தால நான் பணம் உழைக்கலாம், எந்த பலத்தால நான் ஒரு வியாபாரத்தை நடத்தலாம், அல்லது எந்த பலத்தால சில காரியங்களை நாம செய்யலாம். ஆனா அது ஏசாவினுடைய ஆசீர்வாதம். ஆனா யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. நான் என்றைக்கும் உன்னோட நான் தயவாகவும், என்றைக்கும் உன்னை நான் துணையாகவும், என்றைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பாகவும், என்றைக்கும் உனக்கு வானமும் பூமியும் உனக்கு செவி கொடுக்கும், என்றைக்கும் உனக்கு திராட்சரசம் குறையாது, உன் மகிழ்ச்சி குறையாது, என்றைக்கும் உன்னுடைய தானியம் குறையாது என்று அவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார்.